விஜய் அவர்கள் 108 இடங்கள் ஜெயிச்சாலும் ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இருந்தால் மட்டும் தான் முடியும். ஸோ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா விசிகா போகுது, கம்யூனிஸ்ட் போகுது, காங்கிரஸ் போகுது அப்படின்றாங்க. பாமகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி சொல்லணும்னா காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுதாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும். அவ்வளோ தொகுதி கேட்டாங்க, 28 தொகுதி கிட்ட நம்ம கொடுத்தோம், அதில் 5 தான் வந்திருக்கிறாங்க. நன்றி இருந்தால் அவங்க கண்டிப்பாக நம்ம தான் இருப்பாங்க, நன்றி இல்லை அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. நாங்கள் நன்றியோடு வச்சுருக்கிறோம் அவங்கள வந்து டிஎம்கேல நன்றியோடு தான் கொடுத்துருக்குறோம். விசிகே ஒரு காலம் போகாது, விசிகே போகாது, விசிகே போக மாட்டாரு. அவர் கூட்டணி ஆட்சி வேணும்ன்ற முழக்கத்தை காலையில் கூட பேட்டி கொடுத்திருந்தாரு. நாங்கள் நிறைய பேட்டி கொடுத்தோம் காலையில் வந்து. நான் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசி வரை திமுக கூட தான் அது கூட்டணி இருக்கும். கம்யூனிஸ்டோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும் நினைக்கிறேன்? அவங்க ஒரு 3 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க, 3 இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களும் போக மாட்டேன் நம்பிக்கை இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துக்குன்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச விட எங்கிட்ட இருந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேருந்து போக மாட்டாங்கன்னு தோணுது. பிரேமலதால இருந்து யாருமே பிரேமலதா மேடம்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்கே சதீஷ்க்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்தாச்சு, இந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க, 80 சீட்டு கொடுத்தாச்சு. ஸோ போக மாட்டாங்க. இவங்களாம் நன்றியாக நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோதான். தாய் காலத்தில் அவங்க இருக்கிறாங்க. இவங்க நினச்சா ஏடிஎம்கேலேருந்து வேணால் போகலாம், ஏடிஎம்கேலேருந்து போகலாம். ஏன்னா அவங்களோட அதெல்லாம் ஒரு செட்டிங் தான், அவங்க வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன் விசிகா போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விசிக்கு வந்து இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்துட்டாங்க, எப்படி அவங்க போவாங்க? போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன தான் பண்ணி அவங்க பேர் சொன்னால் போக மாட்டாங்க. அடிச்சு பண்ண சொல்லலாம் விசிக்கு வந்து போகாது. ஒரு பக்கம் பாமகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாமக போகலாங்க, அது பாமக போகலாம், வைக்கலாம். நான் பேச விரும்பல. பாமக விட்டுருங்க, விசிக்கே கண்டிப்பாக போகாது. யாருமே திரும்ப சரி ஓகே யாருமே போகலாம். இப்போ எப்படி தான் ஆட்சி அமைக்க முடியும்? அந்த சுற்றுனதெல்லாம் இப்போ இருக்குது. அதாவது காங்கிரஸ் 5 போயிருந்தாலுமே இப்போ 108 வச்சுக்கிறாங்க. 108 5 113 தான், 113. இன்னும் எவ்வளோ தேவைப்படுது பாருங்க, 5 தேவைப்படும். இந்த 5ல் தான் யாரும் இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படினாலும் மாறலாம்.